இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? மத்தியானம் செஞ்ச சிக்கன் கிரேவி இருக்குது. அதை வச்சுட்டு நைட்டுக்கு சிக்கன் சால்னா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். 2 ஸ்பூன் போட்டுக்கல்ல, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கசகசா, ஜீரகம் இதை சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் வச்ச சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா, அந்த கிரேவி அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறிக்கலாம். நல்லா விழுது சேர்த்ததுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, மல்லி 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோம் அப்படின்னா கமன்னு வாசம் வீடே தூக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ரோட்டு கடை சால்னா ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கு டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா மல்லிகைப்பூ மாதிரி 2 பரோட்டா சுட்டு குழம்பு மிதக்க ஊற்றி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.